ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இந்த பதிவு யாருக்குன்னா இந்த ஸ்ரீலங்கா க்ளீனிங் ஸ்ரீலங்கான்னு அது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட பார்த்துருக்கோம் எத்தனையோ வருஷங்கள், எத்தனையோ ஜனாதிபதிகள் வந்து, எத்தனையோ மன்னர்கள் வந்து கடந்து வந்த அந்த இலங்கையை புதியதோர் ஒரு ஜனாதிபதி 2025 அவர் வந்து க்ளீனிங் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லி கம்மிங் 2025 நம்ம பார்க்க தான் செய்கிறோம். அதே மாதிரி எத்தனையோ ஜனாதிபதி வந்துமே அவங்க கருப்பு பணத்தையும் அவங்கவுங்க மக்களுடைய பணத்தையும் சுருட்டிக்கிட்டு போகிறதுக்கு தான் வந்தவங்க. ஆனால் இது ஏதோ இந்த ஜனாதிபதி வந்து மக்களுக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிறதுக்காக கஞ்சாக்காரவங்க, குடுகாரவங்க, சாராயம் குடிக்கிறவங்க இவங்க எல்லாத்தையுமே ஒழிக்கணும், இந்த நாடை வந்து ஒரு நல்ல ஒரு நாடாக, இலங்கையை வந்து ஒரு நல்ல ஒரு இலங்கையாக மாற்றி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க முன்னெடுக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் சில பக்கிகள், சில பைத்தியங்கள் என்ன பண்ணுதுன்னா, ஜனாதிபதி வந்து க்ளீனிங் ஸ்ரீலங்கா அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டி பார்லரை ஃபஸ்ட்டுக்கு மூடணும், பெண்கள் மேக்கப் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்தளவுக்கு நான் சொல்கிறது என்னன்னா, நான்லாம் இது வரைக்கும் பியூட்டி பார்லர் பக்கமே போனது கிடையாது, நான் மேக்கப் பண்ணதுமே கிடையாது, நான் பண்ணவும் மாட்டேன், அது எனக்கு தேவையுமே இல்லை. எனக்கு எப்போதுமே எனக்கு இயற்கை அழகு எனக்கு போதும், செயற்கை அழகு எனக்கு வேண்டாம். சரியா? அதே மாதிரி மலையகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மலையகத்தில் எந்த பெண்களுமே பியூட்டி பார்லர் போனதே கிடையாது. அவங்க எப்போ பார்த்தாலும் 24 ஹவர்ஸு அவங்க வந்து வெயில்லையே அவங்க கஷ்டத்தைப்பட்டு அவங்க காலத்தை கழிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷன் வந்து நமக்கு நல்லது செய்ய வர்றான்னா கொஞ்சம் இடத்த கொடுத்து பார்க்கணும், அவங்க என்ன தான் பண்ணுறாங்க, நம்ம பொறுத்திருந்து பார்ப்போமே அப்படிங்கிறத ஒரு எண்ணத்தை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஆளுக்கு என்னென்னமோ சொல்லிட்டு தெரிஞ்சு நீங்களாம் இப்படியெல்லாம் ஒத்துழைப்பு இல்லாமல் இருந்தால் எப்படா நாடு உருப்படும்? நாடு உருப்படணும், வீடு உருப்படும் அப்படின்னா கொஞ்சம் சரி நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும். சரியா? எந்த ஒரு ஒத்துழைப்பும் கொடுக்காட்டி இந்த நாடு எப்படி உருப்படும்? அவங்க என்ன, அவங்க நன்மைக்கு அவங்க செய்கிறாங்க, நம்ம நன்மைக்காக அவங்க செய்கிறாங்க. நம்ம எதுக்கு ஓட்டு போட்டோம்? இந்த மக்கள் வந்து நல்லா இருக்கணும், நாடு நல்லா இருக்கணும்னு தானே ஓட்டு போட்டோம். அப்போ அதை வந்து ஒரு மனுஷன் வந்து சரியாக செய்கிறான்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதுக்கான பங்களிப்பை நம்ம கொடுக்கணும். எதுவுமே இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ சொல்லி பேசிகிட்டு இருந்தால் எப்படி? உங்களுடைய கருத்தை வந்து நான் சொன்னது சரியா தப்பா அப்படிங்கிற அந்த கருத்தை வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக நீங்கள் தெரிவித்தே ஆகணும். ஏன்னா எல்லா மக்களை விடையும் நானுமே ஒரு ஆள் தான். நம்ம மக்கள் வந்து நல்லா இருக்கணும், நம்ம இலங்கை வல்லரசு நாடாக இருக்கணும், அது பணத்துலேயும் சரி எல்லாத்துலேயுமே நல்ல ஒரு நாடாக திகழணும் அப்படின்னு சொல்லி தான் எனக்கும் ஆசை. அந்த ஆசையை ஒரு மனுஷன் வந்து நிறைவேற்ற வர்றான்னா அவனுக்கு இடம் கொடுக்கணும். அதை விட்டுப்புட்டு நீங்கள் பாட்டுக்க வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தால் நாடு உருப்படாது, நீங்களும் உருப்பட மாட்டீங்க. சரியா? அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம். ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச் என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு. நான் தப்பாக பேசினேன்னா சரியாக பேசினான்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் சரியாக பேசியிருக்கேங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால் நீங்கள் வந்து என்னோடய வீடியோவில் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணாலும் எனக்கு தேவையில்லை, பேர்ட் கமெண்ட் போட்டாலும் எனக்கு தேவையில்லை, அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். சரியா? மக்களுடைய சந்தோஷம் வந்து கண்டிப்பாக நமக்கு முக்கியம். சரியா? சொல்லுவாங்கள்ல, நம்ம வீடு நல்லா இருந்தால் நம்ம நாடும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் நம்ம தாய் தப்பை சரியில்லாட்டி அந்த பிள்ளைங்களும் சரியில்லாமல் போகும். அந்த மாதிரி தான் நம்ம நாடு நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். அது ஏன் உங்கள் மாதிரி மண்டகளுக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது? சரியா? நீங்களாம் காலமுறை இப்படியே தான் வாழ போகிறீங்களா அப்படின்னு எனக்கே ஒரு டவுட்டு தான். புரியுதா? நீங்களாம் என்ன நினச்சி என்ன பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியாது. ஒரு மனுஷனை ஓட்டு போட்டு எடுத்தீங்கன்னா அவங்கள வந்து ஒரு வேலையை செய்ய விடுங்க. அப்படி செய்ய முடியலைன்னா நீங்கள் ஓட்டு போட்டு அவங்கள எடுத்துருக்கக்கூடாது. சரியா? அவங்க மூலமாக ஒரு நல்லது கிடைக்குதுன்னா அதை ஏன் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க? அதை ஏன் அந்த நல்லதை வந்து அவங்கள செய்ய விடாமல் இந்த மாதிரி தடுக்கிறீங்க? சரியா? இதுக்கு மேலே நான் எதுவுமே சொல்ல விரும்பலை. மக்களை நான் எது சொல்ல போனாலும் நீங்கள் வந்து எனக்கு வந்து பேட் கமெண்டு, எனக்கு ஃபேக்கெட்டு தான் போடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நான் வந்து இதை நிறுத்த போகிறதும் கிடையாது. என்னோட தரப்பில் நான் பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஸோ அதனால் உங்களுடைய கமெண்ட் வந்து நான் சரியாக பேசுகிறேன்னா தப்பாக பேசுகிறேன்னு நீங்களே
முடிவு பண்ணி எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் சரியா. நீ பேட் கமெண்ட் போட்டாலும் சரி ஃபேக்கடி போட்டாலும் அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை சரியா. இது வந்து என்னுடைய சொந்த விஷயம் மட்டும் கிடையாது, இது வந்து மக்களுடைய விஷயங்கள் சரியா. நன்றி நன்றி நன்றி.